Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. Alhamdulillahi Rabbil Alameen wal-aqibatu lil-muttaqeen. As-salatu was-salamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi wan nasi ajma'in, amma ba'd. ரமலானுடைய மாதத்தில் அஸ்மாஉல் ஹுஸ்னாவின் விளக்குரை தொடர் என்று நாம் பார்க்கக்கூடிய இஸ்மு அல் வஹாப். என் உரையை ஆரம்பிக்கும் முன் என் இதயம் கணித சலாத்தினை சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் வாஹிப் என்றால் வழங்குபவன் என்று பொருள். அல் வஹாப் என்றால் வாரி வாரி வழங்குபவன் என்று பொருள். அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வழங்கும்போது அதற்கு பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். கொடுக்கின்றது போதும் அளவில்லாமல் கொடுக்கின்றவனாக இருக்கின்றான். இந்த வகையிலே அல் வஹாப் தருகின்ற அடிப்படையான இரண்டு கருத்துக்கள். ஒன்று, பிரதியீட்டை எதிர்பார்க்காமல் கொடுப்பவன். இன்னொன்று, அளவில்லாமல் அள்ளி அள்ளி கொடுப்பவன். இதை பற்றி திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. قال الله تعالى في القرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم وإن تعدوا نعمة الله لا تحصوها. மேலும் அல்லாஹ்வின் அருள்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை வரையறை செய்து நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது. அந்நஹல். அல்லாஹ்வுடைய அருள்கொடை மூன்று வகைப்படும். அவை ஹிபத்துல் ஈஜாத், ஹிபத்துல் இம்தாத், ஹிபத்துல் இர்ஷாத். ஹிபத்துல் ஈஜாத் என்பது நம்மை படைத்து இல்லமையிலிருந்து உள்ளமைக்கு கொண்டு வந்தமை. ஹிபத்துல் இம்தாத் என்பது அனைவருக்கும் வாழ்வாதாரத்தை தந்துள்ளமை. ஹிபத்துல் இர்ஷாத் என்பது நேர்வழி காட்டியமை. இந்த மூன்று அருள்கொடையிலிருந்து ஏராளமான அடங்காத அருள்கொடைகள் பிறக்கின்றன. அல் வஹாப் என்ற நாமம் ஹிபா என்ற மஸ்தரிலிருந்து பிறந்தது. ஹிபா என்றால் அருள், பரிசு, கொடை என்று பொருள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே தான் வழங்கியுள்ள பல அருள்கொடைகளை குறிக்க வஹபு என்ற சொல்லையும் அதிலிருந்து பிறக்கின்ற வஹபு ஹப்பு என்ற முதலான வார்த்தையும் காணலாம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புதல்வராக கொடுத்ததை அல்லாஹ் தனது ஒரு ஹிபா அருள்கொடை என்று குறிப்பிடுகிறான். ரிஸ்க் என்பதற்கும் ஹிபா என்பதற்கும் வித்தியாசங்கள் உள்ளன. ரிஸ்க் என்பது பொதுவாக மனிதனது முயற்சியை தொடர்ந்து கிடைப்பது. ஹிபா என்பது மனிதனுடைய முயற்சி ஏதுமின்றி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைப்பது. முயற்சிகள் ஏதும் இல்லாமல் மனிதனுக்கு தேவையானதை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தே வருகிறது. அதனால்தான் அவன் அல் வஹாப். அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை நாம் நினைவு கூற வேண்டும். அவனுக்கு அதிகம் அதிகம் நன்றி சொல்ல வேண்டும். அல் வஹாபான நம் அல்லாஹ் பல வகைகளில் நமக்கு உதவி செய்கிறான். எனவே அல்லாஹ்வின் நற்கொடைகளை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.